ஒரு அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உயிருள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். உண்மையாகவே இது மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆண்டவர் நாம மகிமைக்காக கெட்டப்பட்ட இந்த ஒரு பெரிய தேவாலயத்தை உள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை முழுமையாய் வெளியே கொண்டு வருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற விதம் மிகவும் ஆச்சரியமான விதமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக அதிகமாக நாங்கள் பிரயாசப்பட்டோம். கடந்த 2 ஆண்டுகளுக்காக இந்த ஆலயத்திற்காக அதிகமாக நாங்கள் போராடி இருக்கிறோம், பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே மாறும். ஆண்டவர் இதே நன்மைக்கு எதுவாக நம்மளுக்கு மாற்றி தருவார். யோசபாத்து சொன்னது போல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல சாமி, ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மை மட்டுமே நோக்கி இருக்கிறது. மனுஷனை நாங்கள் நம்புறதே கிடையாது. நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பக்கூடாதுன்னு வேதாம் நம்மளுக்கு சொல்லுது. ஆனாலும் ஆண்டவர் அதிகாரிகளுடைய கண்களில் நம்மளுக்கு தயவு கிடைக்க கிருபை பாராட்டுவார். இது இப்போ நம்ம கோர்ட்டில் சில காரியங்களை மூவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான காரியங்கள் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு சாதகமாக அமையும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் நம்மளுக்காக அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். மினிஸ்டர் சேகர் பாபு ஐயாவாக இருக்கலாம், மினிஸ்டர் மனோ தங்கராஜ் ஐயாவாக இருக்கலாம், இல்லாட்டி இங்கே உள்ள எம்எல்ஏ கருணாநிதி ஐயாவாக இருக்கலாம். இவங்க எல்லாம் நம்மளுக்காக அதிகமாக பிரயாசப்படுறாங்க. கண்டிப்பாக அவர்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்வார்கள் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். இந்த ஆலயத்தில் வரும்போது எனக்கு பல நினைவுகள் என் மனதில் வருது. சின்ன குழந்தையாக சிறுமியாக இந்த ஆலயத்திற்கு நான் வந்த நினைவுகள் எனக்கு இருக்குது. இந்த ஆலயம் 60 ஆண்டுகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம். இந்த மாதிரி இல்லை, 3 தடவை இந்த ஆலயத்தை நம்ம கெட்டி எழுப்பி இருக்கிறோம். இந்த கடைசியாக நம்ம கெட்டி எழுப்பினதான் 2017ஆம் ஆண்டு. அதை நம்ம கெட்டி எழுப்பி டெடிகேட் பண்ண தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதை டெடிகேட் பண்ண நம்ம தந்தை பேராயர் ஐயா நம்மளுடன் இல்லை, ஆனால் அவர்கள் ஜெபங்கள் எப்போதும் நம்ம கூட இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆலயத்தை கெட்டுவதற்காக பெர்மிஷன் கொடுத்த பேராயர் ஐயா அவர்கள் நம்ம கூட இப்போ இங்கே இல்லை. இதை கெட்டின போதகர் நம்மளுடன் இல்லை. ஆனாலும் அவர்கள் எல்லாருமே இந்த ஆலயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துரும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்காது. யாருமே ஆலயம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு அவங்க நினைக்கல. ஆனாலும் இந்த சாதாரணமான சூழ்நிலை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே போகும்போது, இப்போ ஒருவேளை நம்ம பதட்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் வெளியே போகும்போது சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட களிப்போட நம்ம போக போகிறோம். அதற்கான நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் நம்ம நினைக்கும் போது அப்போ ஆண்டவர் செயல்படுவார் பாருங்க. அதே போல் ஒரு அதிசயத்தை நாம் இங்கே காண போகிறோம் என்பதை நான் ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மனிதன் போடுற கணக்கெல்லாம் வேற, ஆனால் ஆண்டவர் போடுற கணக்கு வேற. மனிதனுடைய திட்டங்கள் வேற, ஆண்டவருடைய சித்தம்ன்றது வேற. யோசேப்பை குழிக்குள்ளே தள்ளணுன்றது மனுஷனுடைய திட்டம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அவரை என்னதாக்கணும்னா ஆளுநராக ஆக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம். அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். With India's economy evolving rapidly, more and more citizens